சார் முருக பக்தர்கள் மாநாடு சார். முருகனை போற்றி புகழ வேண்டிய இடத்துல, நீங்க திராவிட எதிர்ப்பையும், திமுக எதிர்ப்பையும் அங்க வசைபாடி உட்கார்ந்தீங்கன்னா, அது அத ஒரு அரசியலா யாரும் தானே வசைபாடவே அ இல்ல. எல்லாருமே மிக அழகாக நேரடியாக பேசாமல், மறைமுகமாக இந்த நாட்டிலே நாத்திகவாதம் நடைபெறுகிறது. ம். நாத்திகவாத பேச்சுக்கள் இருக்கின்றன. நாத்திகவாதம் எத பேசுறான்னா, எல்லா கடவுளும் இல்லன்னு பேசல. இயேசு இல்லன்னு பேசல. அல்லாஹ் இல்லன்னு பேசல. ராமர் இல்ல, முருகர் இல்ல, விநாயகர் இல்ல. விநாயகர் வடமாநில கடவுள். இந்த மாதிரியான விஷமத்தனமான பேச்செல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி அவன் வீட்ல கொண்டாடுறான். என்னங்க டபுள் கேம் ஆடுறீங்கன்னு தான் அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க. அந்த மாநாட்டுல பேசுறவங்க. ஆகவே இந்த குரல் இனி எல்லா இடங்களிலும் அவ்வப்போது எதிரொலிக்கும். இந்த மாதிரியான மாநாடுகளுக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாநாடுகளை இந்து முன்னணியோ, இந்து மக்கள் கட்சியோ நடத்துவதை தடுக்க முடியாது. ஏனென்றால் கோர்ட்டு கேட்கறான். நீங்க நடத்துற கூட்டத்துக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 வீலருக்கு கணக்கு சொல்லிட்டு போனோமா எஸ்பி கிட்ட. என்னென்ன உத்தரவு போடுறாங்க பாருங்க. டிகால்ட்டி வேலையெல்லாம் சொல்லுவானே அந்த மாதிரி. எஸ்பி ஆஃபீஸில் போய் நான் போகிற 2 வீலர்னு வைங்க. என் நம்பர் எழுதி கொடுக்கணுமா, ஆர்சி புக்கை காமிக்கணுமா, என்னென்ன உத்தரவு போடுவீங்க? உங்களுக்கு எங்கே அந்த உத்தரவு போடுற அதிகாரம் இருக்குது? எல்லா மாநாட்டுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்களான்னு கோர்ட்டு போட்டு கிழிச்சிட்டான். கிழிச்ச பிறகு தான் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கோர்ட் டைரக்ஷன் சொல்லிட்டான். நீ உனக்கு ஓணுன்னா அதெல்லாம் தெரியணுன்னா போய் அங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கோ. மாநாட்டு திடலில் ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கோ. ஆஃபீஸ் போட்டு அங்கே வாங்கிக்க போ. அந்த ஆஃபீஸ் ரூமில் கான்ஸ்டபிள் போக சொல்லு. இன்னும் உன் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கோர்ட்டு கேட்டவுடனே தான் இந்த அரசு அமைதியாக இருந்தது. இல்லைன்னா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை முயற்சி பண்ணீங்க? நீங்கள் ஆர்டர் போட்டு 15ஆம் தேதி நடத்த வேண்டிய மாநாடை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 25ஆம் தேதிக்கு போகலாம், இல்லை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு போகலாம். ஆனால் நிறுத்த முடியாது. நீங்கள் இஷ்டம் போட்டு சட்டம் போட்டு நிறுத்துறதுக்கு ஒன்றும் சர்வாதிகார அரசு இல்லை. அப்படி தடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பான். என்ன பண்ண முடிஞ்சிருக்கும் உங்களால்? 1000 போலீஸ் 2000 போலீஸ் இறக்குவீங்களா சாரசாரியாக போகிற மக்களை தடுக்கிறதுக்கு? அப்படி என்றால் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருப்பீர்கள். ஆகவே இந்த அரசாங்கத்தின் அத்தனை இடையூறுகளையும் அத்தனை சதிகளையும் நொறுக்கி முறியடித்து விட்டு அந்த மாநாடு நடந்திருக்கிறது. வெற்றிகரமாக நடந்திருக்கிறது.